விஜயே நினைச்சா கூட எந்த முடிவு எடுக்க முடியாது, ஆதவ் தான் எடுப்பார். இப்போ புசிக்கும் ஆதவுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, தபார் நம்ம 2 பேரும் சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாது, வசூல் பண்ணுவோம், நீ உன் பங்குல வசூல் பண்ணு, நான் என் பங்குல வசூல் பண்றேன்னு 2 பேரும் 2 லிஸ்ட் வச்சிருக்காங்க. 234 பேர் இவர் செலக்ட் பண்ணியிருக்காரு, அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. போனவன் தான் பாவம், ஏன்னு தெரியல. ஏன்னா நீங்க என்ன சொல்லி கட்சி ஆரம்பிச்சிங்க, என்னுடைய ரசிகர்களுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பேன், அப்படிதான் விஜய் அவர்களுக்கு தான் பதவி கொடுப்பேன் அவர்களை சொன்னாரு. ஆனா விஜய் கூட இருக்க ஆதவ் அர்ஜுனாவும் புஷ் ஆனந்தும் என்ன பண்றாங்க, என்ன செயல்படுத்துறாங்கிறது முக்கியமான கேள்வியா இருக்கு. அதை தான் சொல்றேன் சார் நான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, மக்கள் கிட்ட உங்களுடைய இயலாமையை நீங்க வெளிப்படுத்தல, அதீத நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. அது என்னன்னா பேக் ஃபயர் ஆகும். நீங்க இன்னைக்கு அந்த மக்கள் கிட்ட பனையோர் அலுவலகத்தை நீங்க மாற்ற வேண்டிய கண்டிஷன் வந்துருவீங்க. இப்ப ஏன்னா இதே நிலைமை தொடர்ந்தால் அங்க இருக்கிற எல்லாம் பணக்காரங்க. இன்னொரு விஷயம், அந்த பணக்கார வர்க்கம் இருக்குல்ல, அது ஓட்டு போட கூட வெளியே வராது. ஆனா இவங்க பண்ண அட்ராசிட்டியில கொடையை பிடிச்சி வெளியே ரோட்டுக்கு சண்டை போடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு பேப்பர் எடுத்து ஏப்போர் சீட் எடுத்து, நீ எப்படி ஏப்போர் சீட்டை வித்து 100 ரூபாய் வச்சு வடிவேல் பாணியில நான் எப்படி 100 ரூபாய் வித்து நான் பெரிய பணக்காரனானோ அது மாதிரி ஒரு ஏப்போர் சீட்டை எடுத்து கொடுத்து இந்த பனையூர் பங்களாவை மாத்துங்கடான்னு பெட்டிஷன் போடுவாங்க.